ஸோ உடல் எடை அதிகரிப்போட எப்பவுமே வந்து நான் ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனப்பதட்டம், அதாவது ஆங்ஸைட்டி வந்து உண்டாகுது. பீரியட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு அந்த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்ப்டம்ஸ் வந்து அளவில் அதிகமாக இருக்குது. சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை. மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. தசைகளில் ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது. கழுத்து வலியோ இடுப்பு வலியோ ஏதாவது ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குது. சரியான இரவு தூக்கமும் வந்து இல்லை. அதே மாதிரி ரொம்ப டயர்டாகவும் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த அறிகுறிகளோட உங்களுக்கு வெயிட் கெயினும் வந்து இருக்கு. என்ன காரணம்னே தெரியல அப்படின்னா, மெக்னீசியம் சத்து குறைபாடா கூட வந்து இருக்கலாம். இந்த மெக்னீசியம் சத்து அப்படிங்கிறது கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா தான், நம்ம உடம்புல இன்சுலின் வந்து கரெக்ட்டா செயல்பட முடியும். அந்த இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுறதுக்கு இந்த மெக்னீசியம் குறைபாடு முக்கியமான காரணம். ஸோ அதனால தான் நெறைய பேருக்கு வெயிட்ட குறைக்கிறது ரொம்பவே வந்து சிரமமா வந்து இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புல இந்த இன்சுலின் வந்து ஒவ்வொரு செல்களுக்குள்ள போகுறதுக்கும் மெக்னீசியம் கரெக்ட்டா இருந்தா தான் அந்த செல்களுக்குள்ள இன்சுலினால வந்து போக முடியும். ஸோ அதனால தான் மெக்னீசியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சுலினோட செயல்திறன் கம்மியாக ஆரம்பிச்சு வெயிட் கெயினும் வந்து இருக்கு. அதே மாதிரி மெக்னீசியம் வந்து கரெக்டா இல்லைன்னா சரியான இரவு தூக்கமும் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ ரொம்பவே இரிட்டபிளா வந்து இருப்பாங்க. ஆங்ஸைட்டியோட வந்து இருப்பாங்க. ஸோ நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னாலே அவங்களுக்கு கார்டிசால் லெவல் வந்து அதிகமாகும். ஸோ இதனாலேயே வந்து அவங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி மெக்னீசியம் குறைபாடு வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள், செரிமான கோளாறுகளும் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி செரிமான கோளாறுகள் இருக்கும் பொழுது வயிறு மந்தமாகி அவங்களுக்கு தொடர்ந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதனாலேயும் வந்து வெயிட்டை குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அவங்களுக்கு சிரமமாக இருக்கும்.